ஸ்டேட் வங்கியிலிருந்து 35,000 ரூபாய் வரை மாயமானதால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் வாடிக்கையாளர்கள். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்டேட் வங்கியின் கிளை அலுவலகத்திலிருந்து வங்கிக் கணக்கில் இருந்து 10,000 முதல் 35,000 ரூபாய் வரை மாயமானதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப கோளாறா அல்லது வங்கியின் நடவடிக்கையால் பிரச்சனையா, சர்ச்சையா என்பது உள்ளிட்ட விவரங்களுடன் செய்தியாளர் பாலா இணைப்பில். பாலா, என்ன விவரமா சொல்லுங்க. நிச்சயமா கோபாலகிருஷ்ணன், அதாவது திருப்பூர் புதூர் பிரிவு பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் நேற்று மாலை சுமார் 30 முதல் 40 நபர்களுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. அது தங்களது அக்கௌண்டில் இருந்து 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 12,000 ரூபாய் பெறப்பட்டதாகவும், மேலும் ஒரு சிலருக்கு பேலன்ஸ் பார்க்கும் பொழுது -10,000, 20,000 என்றெல்லாம் இருந்து வந்துள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் இன்று காலை புதூர் கிளையில் உள்ள புதூர் பிரிவில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சென்றனர். அப்பொழுது அங்க வங்கி மேலாளர் அவர் முறையாக பதில் அளிக்காமல் இருந்து வந்துள்ளார். இதையடுத்து ஆட்டமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வங்கி முன்பு முற்றுகையிட்டனர். இதைத் தொடர்ந்து அங்கு திருப்பூர் தெற்கு காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டனர். அதாவது குறிப்பிட்ட ஒரு சிலர் நபருக்கு அதாவது அவர்கள் இதற்கு முன்பு பெறப்பட்ட அந்த லோன் அமௌண்ட் செக் பவுன்ஸ் ஆனதில் அதில் ஏதேனும் பிடித்தம் அல்லது அந்த பவுன்சிங் சார்ஜ் சொல்லக்கூடிய அந்த தொகை ஏதேனும் எடுக்கப்பட்டுள்ளதா, இல்ல வேற ஏதேனும் லோன் அமௌண்ட் அந்த பணங்கள் எடுக்கப்பட்டுள்ளதா என்று தற்பொழுது அவர்கள் வங்கி மேலாளரிடம் கேட்டு அறிந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து வங்கி மேலாளர் தற்போது ஒவ்வொருவரின் வங்கி கணக்கையும் தனித்தனியாக ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் அந்த ஆராய்ந்த பின்பு நமக்கு எதனால் அந்த பணம் எடுக்கப்பட்டது என்று தெரிய வரும். கோபாலகிருஷ்ணன், தற்போது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. நன்றி பாலா, உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி.